பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் இரக்கத்தை பார்க்குறதே ரொம்ப அரிதாய் மாறிவிட்டது இல்லையா? ஏனென்றால் இது நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். இறக்கப்படுறதுக்கு கூட யோசிச்சு தான் இறக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இறக்கப்பட்டோம்னா அவங்களே நமக்கு எதிரடையாக மாறிடுறாங்கன்னு கூட சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் கூட நிறைய நேரத்தில் மனம் இறங்கி மனதுருகி அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அது அவருடைய இரக்கத்தை தான் குறிக்கிறது. நம்ம மேலே அவர் இரக்கம் வைத்ததுனால தான் அவர் இந்த உலகத்திற்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அதே போல தான் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம மேலே இறக்க வைக்காமல் போயிருந்தாருன்னா ஒருவேளை நம்ம என்ன ஆகிருப்போம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பரலோகத்தில் இடம் இல்லாமல் போயிருக்கோம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறி இருக்கவே முடியாது. நம்ம மேலே அவர் இறக்க வைத்ததுனால தான் நாம் இன்றைக்கு நமக்குள்ளாக ஒரு நிச்சயத்தை கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று. ஆகவே எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இரக்கம் காட்டுங்க. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை பிரகாசிக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆகவே தவறு செய்கிறாங்க, குற்றம் செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. இரக்கமுள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.